ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஜே. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் லாஸ்ட் வீடியோ நம்ம கொடுத்தோம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் இன்டர்ஃபேஸஸ். ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துருக்கலாம், இப்போ என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது ஒரு கான்செப்ட் தான், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுக்காக எனக்கு ரெண்டு கைண்ட் ஆஃப் டெக்னிக் வேணும், அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படி இல்லைனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களால் 100% அப்ஸ்ட்ராக்ஷனை கொண்டு வர முடியாது. ஸோ பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷனாக கொண்டு வர முடியும். அதாவது நார்மலாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு கேட்டாவே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ், அதாவது மெத்தட்ஸ் வித்தவுட் எனி இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் மெத்தட் வித்தவுட் அ பாடி. ஸோ அந்த மெத்தட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம நார்மலாக எழுதுகிற மெத்தட்ஸுமே இருக்கும். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியல்னு சொல்லுவோம். ஏன்னா மெத்தட் வித் பாடியும் இருக்குது, மெத்தட் வித்தவுட் பாடியும் இருக்குது. ஸோ அங்கே 100% அப்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு கிடையாது, ரைட்? ஸோ இன்கேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ், ஸோ இன்டர்ஃபேஸில் அப்புறம் எப்படி நம்ம 100% அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெத்தட் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் மெத்தட் வித் பாடி இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக தான் இருக்கும். நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் எழுதும்போது, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதும்போது அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் அண்ட் மெத்தட் நேம் கொடுப்பீங்க. பட் அதே மெத்தடை நீங்கள் இன்டர்ஃபேஸில் எழுதும்போது அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, எதுக்காக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு கொடுக்குறேன், இன்டர்ஃபேஸில் அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்டு நான் கொடுக்காமல் இருக்கேன்? பட் போத் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தானே. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸில் ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ஆர் அலவுட். அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 8ல் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜாவா 8க்கு அப்புறம் இன்டர்ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா 8லேருந்து இன்டர்ஃபேஸில் நமக்கு நார்மல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ நார்மல் மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற பவுண்டரியை நம்ம பிரேக் பண்ணுறோமான்னு கேட்டோம்னா இல்லைங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தட்ஸ் கிடையாது, மெத்தட்ஸ் வித்தவுட் அ பாடி. தட் இஸ் ட்ரூ. பட் ஆனால் அந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிஃபால்ட் மெத்தடாக இருக்கணும், இல்லைனா ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கணும். ஸ்டாட்டிக் மெத்தடாக தான் நமக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் நம்மளால் அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. இன்கேஸ் அது டிஃபால்ட் மெத்தடாக இருந்தால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் கம்பல்சரி அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். பட் நீங்கள் கேட்கலாம், எதுக்காக ஜாவா 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 நியூ மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு கேட்டால் அப்ஸ்ட்ராக்ட் இஸ் ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் த யூசர் அண்ட் கிவிங் த நெசசரி இன்ஃபர்மேஷன் டு தி இம்ப்ளிமெண்டேஷன் டு த யூசர் அப்படி சொன்னீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஆன்சர் தான் அது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டாக நீங்கள் போகும்போது அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வரும், ஓகே இந்த பையன் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான், அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, நிறைய ஊப்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இன்டர்வியூவில். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை பற்றி படிக்க போகிறோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை பற்றி தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you.